ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சாஜிஷா கிச்சன். இப்போ அடிக்கிற வெயிலுக்கு கிச்சன் பக்கம் போனாவே வேர்வை சொட்ட சொட்ட தான் வெளியில் வருவோம். அந்த அளவுக்கு நமக்கு கிச்சனில் வேலை பார்க்குறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். இனிமேல் யாரும் கவலைப்பட வேண்டாம். நம்மளோட கிச்சன் வேலைகளை எப்படி சீக்கிரமாக முடிக்கிறதுன்னு தான் இன்றைக்கி நம்ம டிப்ஸ் பார்க்க போகிறோம். நான் ஆல்ரெடி இதை பற்றின பார்ட் 1 வீடியோ போட்டிருந்தேன். அதோட கண்டினியூவேஷன் தான் இது. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இட்லி தோசை மாவு இல்லாத நேரத்தில் எப்படி இன்ஸ்டண்ட்டாக ரொம்பவே சாஃப்டான இட்லி ஊற்றுறதுன்னு தான் இப்போ பார்க்க போகிறோம். இந்த இட்லி செய்கிறதுக்கு நமக்கு அரிசி, உளுந்து இது எதுவுமே தேவையில்லை. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கிண்ணத்தில் 1 கப் அவல் எடுத்துக்கலாம். அதே கப்பில் இப்போது 1 கப் தயிர் எடுத்துக்கலாம். இப்போ இது ரெண்டையும் ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே ஊற விட்டுருங்க. 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா இப்போது அந்த அவல் தயிரில் நல்லாவே ஊறி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மேஷ் பண்ணி விட்டுருங்க. மேஷ் பண்ணதுக்கப்புறமா நம்ம இப்போது 1.5 கப் ரவை ஆட் பண்ணிக்க போகிறோம். நம்ம உப்புமா செய்கிற அதே ரவை தான். அது கூடவே திரும்பவும் 1 கப் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ஸ்பூன் வச்சு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆகி வந்ததுக்கப்புறமா இட்லி மாவு கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு நீங்கள் தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் சொன்ன அளவை கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. 1 கப் அவல், 2 கப் தயிர், 1.5 கப் ரவை, தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறமா தண்ணி, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி 15 மினிட்ஸ் ஊற விட்டுடலாம். நம்ம ஆட் பண்ணினா எல்லா இன்க்ரீடியன்ட்ஸும் 15 மினிட்ஸில் நல்லாவே ஊறிடுச்சு. இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கலாம். மாவு ஊறினதுனால கொஞ்சம் கட்டி ஆயிடுச்சு. அதனால தேவையான அளவு திரும்பவும் தண்ணி ஆட் பண்ணி நம்ம மாவு கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். சாஃப்ட் இட்லிக்கான பேட்டர் ரெடி ஆயிருச்சு. இப்போ ஒரு பிளேட்டில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதில் நீங்கள் எப்பவும் போல் மாவை ஊற்றி இட்லி குக்கரில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நம்மளோட இட்லி நல்லாவே புஷ்ஷுன்னு இருக்குது. உங்கள் வீட்டில் என்னைக்காவது இட்லி தோசை மாவு தீர்ந்து போச்சுன்னா இந்த மாதிரி நீங்களும் இன்ஸ்டண்ட்டாக இட்லி செஞ்சிடலாம். உங்கள் டைம் ரொம்பவே சேவ் ஆகும். பாருங்கள், நான் இட்லியை 2ஆக உடச்சி காட்டுறேன். எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். இப்போது செகண்ட் டிப்ஸ் பார்க்கலாம். நம்ம டெய்லி சமையலில் சாம்பார், ரசம் இப்படி எது வச்சாலும் கண்டிப்பாக புளி தேவைப்படும். அதுக்காக டெய்லி நம்ம புளி எடுத்து கரைச்சிட்டு இருந்தோன்னா அதுவும் கொஞ்சம் டைம் ஆக தான் செய்யும். ரொம்பவே ஈஸியாக 1 மாதத்துக்கான புளி பேஸ்ட்டு எப்படி ரெடி பண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுன்னு தான் இப்போ பார்க்க போகிறோம். தேவையான அளவு புளியை வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அந்த புளி எல்லாமே நல்லா மூழ்கிற அளவுக்கு ஹாட் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 30 மினிட்ஸ் அந்த புளி அப்படியே ஹாட் வாட்டரில் சோக் பண்ணிவிடுங்க. 30 மினிட்ஸில் நம்ம புளி நல்லாவே ஊறிடுச்சு. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் புளி ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே தேவையான அளவு தண்ணியும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்மளோட புளி எல்லாம் நல்லாவே அரைஞ்சிருச்சு. நம்ம நார்மலாக கையில் கரைச்சி புளி தண்ணி எடுக்கிறத விட இந்த மாதிரி மிக்சியில் போட்டு அரைக்கிறதுனால நமக்கு கொஞ்சம் கூட புளி வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். இப்போது நம்ம அரைச்சி வச்ச புளி பேஸ்ட் எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் வச்சு வடிகட்டி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கூட புளி வேஸ்ட் ஆகாமல் அதில் இருந்த நார், சக்கை இது எல்லாமே இப்போது கம்ப்ளீட்டாக நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டோம். இப்போது இந்த புளி தண்ணியில் 1 ஸ்பூன் மஞ்சத்தூளும் 1 ஸ்பூன் உப்பும் ஆட் பண்ணிக்கலாம். இது நேச்சுரல் ப்ரிசர்வேட்டிவாக ஆக்ட் ஆகி நமக்கு ரொம்ப நாளைக்கு இந்த புளியை கெட்டு போகாமல் வச்சுருக்கோம். நீங்கள் 1 வீக்குள்ளே இந்த புளி தண்ணியை யூஸ் பண்ணிடுவீங்க அப்படின்னா டைரெக்டாக ஒரு பாட்டிலில் ஊற்றி ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இல்லை 1 மந்த் வரைக்கும் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்தில் புளி தண்ணியை ஊற்றி சிம்மில் வச்சு இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டே வாங்க. கொஞ்ச நேரத்திலேயே அந்த புளி தண்ணியில் கொதி கொஞ்சம் கொஞ்சமாக திக்காக ஸ்டார்ட் ஆகும். இந்த அளவுக்கு இந்த பேஸ்ட் திக்கானா போதும். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுடலாம். ஆறுனதுக்கப்புறம் பாருங்கள், நம்மளோட புளி பேஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் நல்லாவே திக்காயிருச்சு. இப்போது இதை நம்ம ஒரு ஏர்டைட்டான பாட்டிலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இந்த புளி பேஸ்ட்டை நீங்கள் 1 மந்த் வரைக்கும் கூட ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எப்போல்லாம் தேவையோ அப்போது ஸ்பூனில் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். எவ்ரி டைம் புளி கரைச்சிட்ருக்க டைமிங் உங்களுக்கு சேவ் ஆகும். இப்போது அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம்.
எப்போவுமே நீங்கள் வெஜிடபிள்ஸ் கட் பண்ண போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் கொஞ்சமாக தண்ணி ஃபில் பண்ணி எடுத்துக்கோங்க. அது எதுக்குன்னா நம்ம கட் பண்ணுற வெஜிடபிள்ஸோட தோல் போடுறதுக்கு தான். பிகாஸ் எப்போவுமே நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா தோலை கட்டிங் போர்ட் பக்கத்தில் தான் போட்டு வச்சுருப்போம். நம்ம கட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா அதை தனியாக க்ளீன் பண்ணுறது நமக்கு ஒரு வேலையாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம ஒரு தண்ணி வச்சு அதில் நம்ம வெஜிடபிள் பீல்ஸ் எல்லாம் போட்டுட்டோன்னா நமக்கு க்ளீன் பண்ணுற வேலை மிச்சம். ஸோ நம்மளோட வேலையும் கொஞ்சம் ஈஸியாகவே முடிஞ்சிடும். அதே மாதிரி இந்த வெஜிடபிள்ஸ் ஊற வச்ச தண்ணியை நம்ம ஃபில்டர் பண்ணிவிட்டு செடிகளுக்கெல்லாம் கூட ஊற்றினோன்னா அது நல்ல ஃபர்டிலைசராக இருக்கும். அதே மாதிரியே நீங்கள் கொஞ்சம் பேருக்கு தான் சமைக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் கட் பண்ணுற வெஜிடபிள்ஸை இந்த மாதிரி கட்டிங் போர்ட்லேயே தனித்தனியாக பிரித்து வச்சுருங்க. ஒவ்வொரு காய்கறிகளுக்கும் ஒவ்வொரு தட்டுன்னு தனியாக யூஸ் பண்ண வேண்டாம். பிகாஸ் கடைசியாக பாத்திரம் எல்லாத்தையும் நம்ம தான் கழுவ வேண்டியதாக இருக்கும். இப்போது அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். இந்த மாதிரி வெல்லம் நம்ம எல்லார் வீட்லேயும் இருக்கும். நமக்கு எப்போல்லாம் தேவையோ அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக உடச்சி நுணுக்கி தான் யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு டைமும் நுணுக்கி யூஸ் பண்ணும்போது நம்மளோட டைம் ரொம்பவே வேஸ்ட் ஆகும். ஸோ இந்த வெல்லத்தை நம்ம இன்ஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணுற மாதிரி வெள்ளைப்பாகு தான் காய்ச்ச போகிறோம். ஒரு கிண்ணத்தில் நான் இன்றைக்கி 1/2 கிலோ வெல்லம் எடுத்திருக்கேன். அது கூடவே ஒரு 300 ml தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை ஒரு 15 to 20 minutes மட்டும் அடுப்பில் லோ ஃப்ளேமில் வச்சுருந்தீங்கன்னா போதும். அந்த வெல்லம் எல்லாம் நல்லாவே கரைஞ்சி போயிடும். இந்த மாதிரி நுர பொங்கி வரும்போது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். வெள்ளைப்பாகோட சூடு ஆறுனதுக்கப்புறமா அதை இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி தூசி எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு கிளாஸ் பாட்டிலில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க. இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனால உங்களுக்கு எப்போல்லாம் தேவையோ அப்போது 1 or 2 ஸ்பூன் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்மளோட வெள்ளைப்பாகு நல்லா தேன் கன்சிஸ்டன்சியில் சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு. டீ காஃபி போடும்போது கூட நீங்கள் ஸ்வீட்னஸ்க்காக இந்த வெள்ளைப்பாகை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். இந்த வெள்ளைப்பாகை நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனால 2 months வரைக்கும் கூட நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இப்போது 5th டிப்ஸ் பார்க்கலாம். சாதம், இட்லி, தோசைன்னு எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பூண்டு தக்காளி தொக்கு தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு வாட்டி நீங்கள் இதை ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா போதும். 1 மாதம் வரைக்கும் கூட நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி எப்போல்லாம் தேவையோ அப்போ இன்ஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ட்ரை பேனில் 1/2 ஸ்பூன் கடுகும் 1/2 ஸ்பூன் வெந்தயமும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது ரெண்டையும் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு ட்ரை ரோஸ்ட் பண்ணலாம். வெந்தயம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பித்ததும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுடர் பண்ணிக்கலாம். ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் பூண்டை நல்லா தோல் உரித்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த பூண்டோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகிற வரைக்கும் அந்த எண்ணெயிலையே ஃப்ரை பண்ணுங்கள். பூண்டு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா ஒரு 4 மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி அதில் ஆட் பண்ணிக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த தக்காளி நல்லா மேஷ் ஆகிற வரைக்கும் வதக்கி விடுங்க. தக்காளி நல்லா மேஷ் ஆனதுக்கப்புறமா ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், நம்ம ஆட் பண்ணின புளி இப்போ தக்காளியோட நல்லாவே மிக்ஸ் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். அடுத்து தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே நம்ம ஆல்ரெடி வறுத்து அரைச்சி வச்சுருந்த கடுகு வெந்தயம் பவுடர் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ தாளிக்கிறதுக்காக ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் தேவையான அளவு கருவேப்பிலை ஆட் பண்ணிடுங்க. இப்போ நம்மளோட தக்காளி தொக்கில் தாளிப்பை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ரொம்பவே டேஸ்டியான தக்காளி பூண்டு தொக்கு ரெடி பண்ணிட்டோம். எப்போவாது உங்களுக்கு சாதத்துக்கு குழம்பு வைக்க டைம் இல்லை டிஃபன் ஐட்டம்க்கு சைட் டிஷ் பண்ண டைம் இல்லைன்னா இந்த தக்காளி தொக்கையே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நம்ம ரெடி பண்ணின தக்காளி தொக்கை இந்த மாதிரி ஒரு ஏர்டைட்டான பாட்டிலில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா 1 month வரைக்கும் கூட உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். வாங்க அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். இந்த வெயில் காலத்தில் நம்ம எங்கேயாவது வெளியில் போகிற மாதிரி இருந்தோன்னா ரொம்ப நேரத்துக்கு தண்ணி கூலிங்காக இருக்கணுங்கிறதுக்காக நம்ம பாட்டிலை ஃப்ரீசரில் தான் ஸ்டோர் பண்ணி வைப்போம். அந்த மாதிரி ஃப்ரீசரில் வைக்கும்போது நீங்கள் பாட்டில் ஃபுல்லாக தண்ணி ஃபில் பண்ணி ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா உங்கள் தண்ணி ஃபுல்லாகவே ஃப்ரீஸ் ஆகிடும். அதுக்கப்புறமா அந்த ஐஸ் ஃபுல்லாக கரையிற வரைக்கும் உங்களால் தண்ணி குடிக்கவே முடியாது. ஸோ எப்போவுமே நீங்கள் ஃப்ரீசரில் வைக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா பாட்டிலோட 1/4 பங்கு மட்டும்தான் தண்ணி ஃபில் பண்ணி இந்த மாதிரி ஸ்லாண்டிங் பொசிஷனில் ஃப்ரீசரில் வச்சுருங்க.
நம்ம பாட்டிலை ஸ்லாண்டிங் பொசிஷனில் வச்சதுனால நம்மளோட ஐஸும் பாருங்கள் இந்த மாதிரி ஸ்லாண்டிங்காகவே ஃபார்ம் ஆகிருக்கு. இப்போது மீதம் இருக்க எம்டி ஸ்பேஸில் நம்ம நார்மல் வாட்டரை ஃபில் பண்ணிக்கலாம். இப்போது இந்த தண்ணியில் இருக்க ஐஸ் கரையிற வரைக்கும் நம்மளோட தண்ணி ரொம்ப நேரத்துக்கு அப்படியே கூலிங்காகவே இருக்கும். அண்ட் நம்மளால் நினச்ச டைமில் தண்ணியும் குடிக்க முடியும். பாட்டிலுக்குள்ளே ஐஸ் வாட்டர் இருக்கிறதுனால எப்போவுமே நமக்கு பாட்டிலுக்கு வெளியில் இந்த மாதிரி ஈரம் வந்துட்டே தான் இருக்கும். அந்த மாதிரி ஈரம் வெளியில் வராமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு சாக்ஸை பாட்டிலுக்கு வெளியில் போட்டு விட்டுட்டிங்கன்னா போதும். பாட்டிலில் இருக்க ஈரம் ஃபுல்லாக அந்த சாக்ஸ்லேயே அப்சர்வ் ஆகிடும். ஸோ பாட்டிலுக்கு வெளியில் உங்களுக்கு ஈரம் இருக்காது. இதை நீங்கள் ஈஸியாக பேக்கில் வச்சும் கொண்டு போயிடலாம். பார்க்குறதுக்கும் ரொம்ப நீட்டாகவே இருக்கும். இப்போது அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். எப்போவுமே நம்ம காஞ்ச மிளகாவை மேக்ஸிமம் தாளிக்கிறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். தாளிக்கிற டைமில் நம்ம கையில் பிச்சு போடலான்னு நினைக்கும் போது அதை ஈஸியாக பிக்க முடியாது, கொஞ்சம் ஹார்டாகவே இருக்கும். ஸோ இதுக்காக நம்ம சிசர் எடுத்து கட் பண்ணி போட்டு தான் தாளிப்போம். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு காஞ்ச மிளகாவோட காம்பை பிச்சுட்டு ஒரு சிசர் வச்சு இந்த மாதிரி நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு பாக்ஸில் செப்ரேட்டாக போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க. இந்த மாதிரி நீங்கள் செய்கிறதுனால உங்களுக்கு தாளிக்கிற டைமில் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட டைமும் ரொம்ப நல்லாவே சேவ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் காஞ்ச மிளகாவை பவுடர் பண்ணணுன்னு நினச்சா கூட நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கிறதுனால ரொம்ப சீக்கிரமாகவே பவுடர் ஆகிடும். இப்போ 8th டிப்ஸ் பார்க்கலாம். எப்போதுமே சமைச்சு முடித்ததுக்கப்புறமா நம்ம அடுப்பு பார்த்தோன்னா இந்த மாதிரி தான் ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் சிந்தி இருக்கும். அதை நம்ம அப்படியே துடைக்காமல் விட்டுட்டோன்னா அந்த ஸ்டெயின்ஸ்லாம் ஹார்டாக மாறிடும். அதுக்கப்புறம் நமக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒவ்வொரு டைமும் நீங்கள் சமைச்சு முடித்ததுக்கப்புறமா அடுப்பில் சிந்தி இருக்கிறத இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ வச்சு லைட்டாக தொடச்சி விட்டிங்கனாவே போதும். அது டக்குன்னு ரிமூவ் ஆகிடும். பர்டிகுலராக இந்த மாதிரி இண்டக்ஷன் ஸ்டவ்லாம் நம்ம தண்ணி வச்சு கூட துடைக்க முடியாது. ஸோ எவ்ரி டைம் நம்ம சமைச்சு முடித்தோன்னே துடைச்சாதான் அது புதுசு மாதிரி மெயின்டைன் ஆகும். துடைச்சி முடித்ததுக்கப்புறமா பாருங்கள் நம்மளோட கிளாஸ் டாப் ரொம்பவே க்ளீனாக ஷைனிங்காக இருக்குது. அடுப்பு மட்டும் இல்லை, நம்மளோட கவுண்டர் டாப்லேயும் சம்டைம்ஸ் நம்ம தாளிக்கும் போது இல்லை கிளறும் போது ஃபுட் ஐட்டம் சிந்திரும். ரொம்பவே சிம்பிளாக அதை நம்ம இந்த ஷாம்பூ வச்சு க்ளீன் பண்ணிடலாம். ஒரு பவுலில் 1 ஸ்பூன் ஷாம்பூ எடுத்துக்கோங்க. அது கூடவே தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்மளோட சிம்பிளான க்ளீனிங் சொல்யூஷன் ரெடி ஆயிடுச்சு. இதை உங்ககிட்ட இருக்க ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி வச்சுருங்க. என்கிட்ட ஸ்ப்ரே பாட்டில் இல்லை, அதனால நான் இந்த மாதிரி ஒரு பாட்டிலோட மூடியில் ஹோல்ஸ் போட்டு இதில் தான் நான் சொல்யூஷனை ஃபில் பண்ண போகிறேன். இந்த கவுண்டர் டாப்பை தான் நம்ம தொடச்சி விட போகிறோம். ஒரு ஸ்பாஞ்ச் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம ரெடி பண்ணின ஷாம்பூ சொல்யூஷனை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கவுண்டர் டாப்பில் நீங்கள் லைட்டாக வைப் பண்ணிட்டு வந்தாவே போதும். அதில் ஒட்டி இருக்க எண்ணெய் பிசுக்கு எல்லாமே ரொம்பவே ஈஸியாக ரிமூவ் ஆகிட்டு வந்துடும். கவுண்டர் டாப் மட்டும் இல்லை, கிச்சன் டைல்ஸை கூட நீங்கள் இந்த சொல்யூஷன் வச்சு க்ளீன் பண்ணலாம். நீங்கள் டிஷ்வாஷ் லிக்விட் வச்சு கூட இதெல்லாம் க்ளீன் பண்ணலாம். பட் நீங்கள் ஷாம்பூ யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த இடமே நல்ல வாசனையாக இருக்கும். நீங்கள் ஷாம்புக்கு பதிலாக உங்கள் வீட்டில் இருக்க கம்ஃபர்ட்டை கூட தண்ணியில் மிக்ஸ் பண்ணி க்ளீன் பண்ணலாம். ஹேண்ட் வாஷ் இல்லாத டைமில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த ஷாம்பூ சொல்யூஷனை நீங்கள் ஹேண்ட் வாஷ் மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக நீங்கள் எடுத்தால் கூட பாருங்கள் நல்லாவே நுர வரும். நான் சொன்ன இந்த சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்கனாவே போதும். நீங்கள் கிச்சனில் ரொம்ப நேரம் இருக்க வேண்டியது இருக்காது. உங்கள் வேலைகளை டக்குன்னு முடிச்சுட்டு வெளியில் வந்துடலாம். என்னோட இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சஜிஷா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆப்ஷனால் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வரும். தேங்க் யூ ஆல் ஸோ மச் ஃபார் வாட்சிங். அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் தென் அஸ்ஸலாமு அலைக்கும்.